ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி அவரைக்காய் முட்டை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். கேஸ் பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு வதக்கிட்டு, அது கூட ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி போட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதக்கிடுங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்த உடனே அது கூட கழுவி வச்சுருக்கிற அவரைக்காய், இது வந்து ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ அவரைக்காய்க்கு 2 முட்டை போட்டால் கரெக்டாக இருக்கும். அந்த அவரைக்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன். அவரைக்காவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எல்லா அவரைக்காவும் சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு தண்ணியை அதில் ஒரு 1/4 டம்ளர் தெளிச்சிட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இது கூட ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை ஹையில் ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடணும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அவரைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு நடுவில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு சிம்மில் திருப்பி ஒரு 5 நிமிஷம் வைக்கணும். 5 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். முட்டை வெந்துருச்சு. இப்போ இதை அப்படியே திருப்பி போட்டு நல்லா அவரைக்காய் பொரியலோட மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டு அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அவரைக்காய் முட்டை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Thank you for watching. Like, share, and subscribe.